வணக்கம் மேம். ஹார்ட் ஹெல்த் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். நமக்கு எப்படி கடவுள் ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்காரோ அதே மாதிரி நம்மளோட ஹார்ட்டை லைஃப் ஃபுல்லா நம்ம ஸ்ட்ராங்கா பாத்துக்கலாம். சோ எப்படி பாத்துக்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த ஹார்ட்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாக்டா எங்க இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய சென்டர் நேரா செஸ்டுக்கு நேரா இருக்காது, கொஞ்சம் லெஃப்ட் சைட்ல இருக்கும். நம்மளோட உள்ளங்கை அளவுலதான் கண்டிப்பா இருக்குது. நம்ம எல்லாருமே குளிக்கும் போதோ இல்ல ஒரு ஓடிட்டு இருக்கும் போதோ இல்ல ஓடிட்டு ஸ்டாப் பண்ணும் போதோ படிக்கட்டு ஏறும் போதோ நம்மளோட இதய துடிப்பை நம்ம கவனிப்போம். சோ 24 மணி நேரமும் நம்ம கவனிச்சுட்டு இருப்போமானா இல்ல. எப்போ அந்த இதய துடிப்பு நமக்கு கேக்குதோ, எப்போ அந்த இதய துடிப்பை நம்ம உணர்றோமோ அப்ப மட்டும் ஒரு 2 நிமிஷத்துக்கோ இல்ல ஒரு 5 நிமிஷத்துக்கோ நம்மளுடைய இதயத்தை நம்ம பாத்துட்டு இருக்கோம். இல்ல குழந்தைங்க ஒரு ஸ்டெத்தஸ்கோப் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னா புதுசா கேட்கும் போது அத பிரமிப்பா பார்ப்போம். பட் தினசரி அதை பிரமிப்பாவே பார்த்துட்டு இருப்போமானா இல்ல. பட் ரொம்ப சிம்பிளா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அது எங்க இருக்கு. ஓகே, எந்த இடத்துல எக்ஸாக்டா இருக்கு அப்படின்னா நம்மளுடைய லெஃப்ட் சைடு, இடது சைடுல 2 சைடு நுரையீரல் இருக்கும். அந்த 2 நுரையீரலுக்கும் இடையில ரொம்ப பாதுகாப்பா ரொம்ப சேஃபா இதயம் இருக்கு. எல்லாருக்குமே லெஃப்ட் சைடு தான் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. சில பேருக்கு 1% நம்ம லைஃப்ல இல்ல நம்மளோட வேர்ல்டு பாப்புலேஷன்ல இருக்கிற 1% மக்களுக்கு இதயம் ரைட் சைடு இருக்கிற ஆட்களும் இருக்காங்க. அவங்க ரொம்ப நார்மலா அவங்களோட டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப நார்மலா பாத்துட்டு இருக்கிற ஆட்களும் இருக்காங்க. சோ ஆனா அவங்களோட பிளேஸ்மெண்ட் எங்க இருக்கும்னா ரைட் சைட்ல இருக்கும், அவ்வளவுதான். பட் 99% மக்களுக்கு எங்க பிளேஸ் ஆயிருக்கும்னா இந்த லெஃப்ட் சைடு பிளேஸ் ஆயிருக்கும். ஓகே, இது இப்ப எந்த இடத்துல இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப அனாட்டமியை பத்தி தெரிஞ்சுப்போம். அனாட்டமிங்கிறது ஒண்ணும் இல்ல, அந்த ஹார்ட்ல என்னெல்லாம் இருக்கு அதை மட்டும் தெரிஞ்சுக்க போறோம். ரைட், ரொம்ப சிம்பிளா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதயத்துடைய முக்கியமான வேலை என்னன்னா துடிப்பு. சோ எதுக்காக துடிக்குது அப்படின்னா நம்ம உடம்புல நல்ல ரத்தத்தை நம்மளோட மத்த உறுப்புகள் எல்லாத்துக்குமே கொடுக்குது, தானும் கொஞ்சம் எடுத்துக்குது. சோ நல்ல ரத்தத்தை அது எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா நம்மளோட நுரையீரல்ல இருந்து கெட்ட ரத்தங்கள் எல்லாமே வரும். மத்த எல்லா உறுப்புகள்ல இருந்துமே கெட்ட ரத்தம் அப்படிங்கிறது டீஆக்சிஜனேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஆக்சிஜன் இருக்காது. அப்போ அது எல்லாமே கம்ப்ளீட்டா இந்த படத்துல கீழ இருந்து ஒரு ப்ளூ கலர்ல ஒரு டியூப் வரும். சோ இந்த டியூப் ரொம்ப பெருசா இருக்கும், இதயத்தை விட கொஞ்சம் பெருசா இருக்கும். மேல இருந்து கீழ இருந்து இதயத்துக்கு நம்மளோட தலையில இருக்கிற எல்லா கெட்ட ரத்தங்களும் இந்த மேல இருக்க டியூப் வழியா வரும். நம்ம உடம்புக்கு கீழே இருக்கிற எல்லா கெட்ட ரத்தங்களும் இந்த கீழே இருக்கிற அந்த ப்ளூ கலர் டியூப் வழியா இதயத்துக்குள்ள வருது. ஓகே, நம்ம இதயத்துல மொத்தமா 4 ரூம் இருக்கும். நம்ம இதயமே உள்ளங்கை சைஸ்ன்னு சொல்லிட்டேன். அதுக்குள்ள குட்டி குட்டியா அது ஒரு வீடுன்னு கற்பனை பண்ணிக்கலாம். சோ அந்த வீட்டுக்குள்ள குட்டி குட்டியா 4 ரூம் இருக்கு. சோ அந்த 4 ரூமுக்குமே ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூம் போறதுக்கு சின்ன சின்னதா டோர் இருக்கும். சோ அந்த டோரை ஓபன் பண்ணி ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு அந்த ரத்தம் டிராவல் ஆகிக்கிட்டே இருக்கும். சோ அதுல ஃபர்ஸ்ட் 4 பிரிச்சுக்கலாம். சோ ஒரு பேப்பர்ல ஒரு சிம்பிள் போட்டுக்கிறோம்னு வைங்க. அதுல மேல ரைட் சைடு, ரைட்டு லெஃப்ட் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஓகே, அதுல ரைட் சைட்ல மேல் பகுதியில இருக்கிற அந்த கெட்ட ரத்தங்கள் எல்லாமே இல்ல நம்ம கீழே உடம்புல இருக்க எல்லா கெட்ட ரத்தங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டா அந்த ரைட் சைட்ல இருக்கிற மேல் பகுதியில இருக்கிற ஃபர்ஸ்ட் ரூமுக்கு எல்லா பிளட்டும் போயிடும். ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் ரூம் இன்னொரு சின்ன கனெக்ஷன் வச்சிருக்கோம். யார் கூடனா நம்மளோட நுரையீரல் கூட. எதுக்காகனா அந்த நுரையீரல்ல இருந்து ஆக்சிஜன் வரும். நம்ம வெளியே இருந்து சுவாசிக்கிறோம்ல காத்து. சோ வெளியே இருந்து நம்ம சுவாசிக்கிற காத்து மூக்கு வழியா போய் நம்மளோட நுரையீரலுக்கு ஆக்சிஜன் கொண்டு போயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த நுரையீரல் அந்த ஆக்சிஜன் வச்சுட்டு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டோம்னா நுரையீரல் அந்த ஆக்சிஜனை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய ரைட் சைட்ல இருக்கிற மேல இருக்க ரூமுக்கு அந்த ஆக்சிஜனை கொடுக்கும். சோ இப்ப அந்த ஆக்சிஜனையும் நம்மளுடைய உடம்புல இருக்கிற அந்த கெட்ட ரத்தத்தையும் வச்சுட்டு அந்த ரூம்ல ஒரு விஷயம் நடக்கும். என்ன விஷயம் நடக்கும்னா நம்மளுடைய கெட்ட ரத்தங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நல்ல ரத்தங்கள்லாம் சுத்தகரிக்கப்பட்டு இருக்கும், பியூர் ஆயிட்டு இருக்கும். இம்பியூரா இருக்கிற இடத்துல இருந்து பியூர் ஆயிட்டு இருக்கும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நம்ம டீ வடிகட்டுற அதே ப்ராசஸ் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கும். எல்லா கெட்ட விஷயங்கள் நம்மளோட கிட்னி எப்படி ஃபில்டர் பண்ணுதோ அதே மாதிரி இன்னொரு பங்கு வேலை, பெரிய வேலை நம்மளுடைய ஹார்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் ரூம்ல இந்த விஷயம் எல்லாம் நடந்துருச்சு. அடுத்தது ஃபர்ஸ்ட் ரூம்ல இருந்து அப்படியே எல்லாமே 2வது ரூமுக்கு போகும். அதே ரைட் சைட்ல இருக்கிற கீழே இருக்கிற ரூம் செகண்ட் ரூமுக்கு போகுது. செகண்ட் ரூம் எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா
கொஞ்சம் கொஞ்சமா கம்ப்ளீட்டா நம்மளுடைய லெஃப்ட் சைட்ல இருக்கிற கீழே இருக்கிற ரூமுக்கு அனுப்பும். லெஃப்ட்லயும் அதே மாதிரி மேல ஒரு ரூம் இருக்கு, கீழே ஒரு ரூம் இருக்கு. அப்ப கீழே இருக்க ரூமுக்கு எல்லாத்தையுமே அப்படியே தள்ளி கொண்டு போய் அங்க விடும். அடுத்து அங்க இருந்து இன்னொரு குட்டி டோர் ஓபன் ஆகும். அந்த டோர் ஓபன் ஆகும் போது கம்ப்ளீட்டா எல்லாமே லெஃப்ட் சைட்ல இருக்க மேல ரூமுக்கு போயிருவாங்க. சோ இப்ப இந்த ஸ்டெப் அப்படியே நடந்துட்டு இருக்கோம். எக்ஸாக்டா நம்ம ஒரு கோயில்ல உள்ள நுழைஞ்சதுல இருந்து இங்க போ, அடுத்த ஸ்டெப் அப்படின்னு சொல்லி நம்மள டைவர்ஷன் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி நம்மள ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி லெஃப்ட் ரைட்னு பிரிச்சுக்கிறோம். அதுல ரைட் சைட்ல மேல ஒரு ரூம் இருக்கு, அங்க இருந்து அடுத்து கீழே இருக்க ரூம் போது, அடுத்து அங்க இருந்து லெஃப்ட்ல இருக்கிற கீழ் பகுதியில இருக்கிற ரூம் போது, அடுத்து அங்க இருந்து அப்படியே மேல வருது. சோ இந்த ப்ராசஸ் நடக்கிறப்போ ஒரு ரூம்ல இருக்கிற குட்டி குட்டி டோர் வந்து ஓபன் ஆகி க்ளோஸ் ஆகும். நம்ம வந்து சாப்பாடு நம்ம வாயில இருந்து நம்மளோட ஈசோஃபேகஸ், இந்த நெஞ்சில இருக்கிற அந்த வயிறுக்கும் வாய்க்கும் இடையில ஒரு டியூப் இருக்குன்னு சொன்னேன். அந்த டியூப்ல வந்து சாப்பாடு உள்ள போனோம்னா டோர் ஓபன் ஆகும், உள்ள போய் முடிச்சோன்னா டோர் க்ளோஸ் ஆயிரும். சோ இது நம்ம உடம்புல நேச்சுரலா நடக்குதுன்னு சொன்னேன். அதே போல ஹார்ட்லயும் ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு பிளட் போகும்போது டோர் ஓபன் ஆகுது, போய் முடிச்சோன்னா டோர் க்ளோஸ் ஆயிடுது. நான் சொல்றது வந்து இவ்வளவு பெரிய ப்ராசஸ்ல, ஆனா நம்ம இதயத்துல இது எல்லாமே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட், குட்டி மில்லி செகண்ட்ல ஸ்பீடா நடந்துட்டே இருக்கும். சோ இது வந்து நான் சொல்லும் போது டீட்டெயிலா ரொம்ப பொறுமையா பெரிய பெரிய விஷயம் ஏதோ நடக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். பட் இவ்வளவு பெரிய விஷயம் ஃபாஸ்டா டக் 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 டக்குன்னு நடந்துகிட்டே இருக்கும். சோ அந்த டோர் ஓபன் ஆகி க்ளோஸ் ஆகுற சவுண்ட் தான் நமக்கு காதுல ஸ்டெப் வச்சு கேட்கும் போது லப்டப் 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 அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்குது. இதுல இந்த ப்ளூ கலர்ல டியூப் தான் டீஆக்சிஜனேட்டட் கெட்ட ரத்தத்தை கொண்டு வருது. அடுத்து நம்மளோட லெஃப்ட் சைட்ல இந்த ரத்தம் எல்லாம் டிராவல் ஆயிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா ஆக்சிஜனோட கலந்துக்குது, நல்ல ரத்தமா மாறுது, ரொம்ப ரொம்ப பியூரான பிளட்டா மாறுது. அது ரெட் கலர்ல டியூபுக்கு போகுது. இதை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக தான் இந்த கலர், ரெண்டு கலரை வந்து கொடுத்துருக்கோம். சோ அப்ப இந்த ரெட் கலர்ல இருக்கிறது வந்து நம்மளுடைய எல்லா உறுப்புகளுக்குமே, சின்ன சின்ன உறுப்புல இருந்து பெரிய பெரிய உறுப்புகள் வரைக்கும், ஏன் அந்த ஹார்ட்டே அந்த பிளட்டை வந்து எடுத்துக்கும். சோ எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுது, தானும் அந்த ஹெல்ப்பை வந்து எடுத்துக்குது. சோ நம்மளோட சின்ன நகத்தை வந்து நம்ம கொஞ்சம் டீப்பா வெட்டும் போது அதுல இருந்து ஒரு பிளட் வருது இல்ல, அந்த இடம் வரைக்கும் பெரிய டியூப்ல இருந்து குட்டி குட்டியா பிரான்ச் மாதிரி, மரத்துல இருக்கிற குட்டி குட்டி கிளைகள் மாதிரி இவ்வளோ பெரிய டியூப் குட்டி குட்டியா பிரிஞ்சு 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 கம்ப்ளீட்டா நம்மளுடைய எல்லா ஆர்கன்ஸ்க்கும் கொஞ்சம் கூட விடாம எல்லா இடத்துக்கும் அந்த பிளட்டை வந்து சப்ளை பண்ணுது. இந்த ஹார்ட்ல வந்து ஒரு விஷயம் உற்பத்தி ஆகுது. உற்பத்தியான விஷயத்த நம்ம காலையில பால் பாக்கெட் கொண்டு போய் எல்லார் வீட்லயும் போடுற மாதிரி கம்ப்ளீட்டா நல்ல சுத்தமான ரத்தத்தை, ஆக்சிஜன் கலந்த ரத்தத்தை எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டே இருக்கு, சப்ளை பண்ணிட்டே இருக்கு. இதுவும் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல. அப்ப நம்ம வந்து டாக்டர் வந்து நம்ம போய் உட்கார்ந்தோம்னா பிபி பார்ப்பாங்க, அடுத்து நம்மளோட கையை பிடிச்சு நாடி பார்ப்பாங்க, ஒரு நிமிஷத்துக்கு எந்த அளவுக்கு துடிக்குதுன்னு பார்ப்போம். அப்ப ரொம்ப சிம்பிளா நம்ம வந்து கையை வச்சே நம்ம எண்ணிக்க முடியும். சோ இந்த விஷயத்த நம்ம இது எல்லாமே காமனா நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் உட்கார்ந்தா ஏன் பிபி பாக்குறாங்க, ஏன் நம்ம கையில ஓடுற பல்ஸ பாக்குறாங்க அப்படின்னா, முதல் விஷயம் இதயம் சீரா இருக்கா. பேசிக்கா நம்ம வந்து ஒரு கால்வலின்னு போனாலும் சரி, தலைவலின்னு போனாலும் சரி, ஃபர்ஸ்ட் பாக்குற விஷயம் வந்து பிபியா தான் இருக்கும் எந்த ஹாஸ்பிட்டல் போனாலுமே. ஏன்னா முதல்ல நம்மளோட இதயம் சீரா இருந்தா மட்டும்தான் மத்த எல்லா உறுப்புகளுமே நார்மலா இருக்கும். யூரின் பிளாடரை பத்தி இல்ல யூரின் இன்ஃபெக்ஷனை பத்தி நம்ம படிச்சுட்டு இருக்கும் போது நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். கிட்னி ஃபில்டர் பண்றதுக்கு தேவையானது என்னன்னா ரத்தம். சோ அந்த ரத்தத்தை யார் வெளியே கொடுப்பாங்கன்னா நம்மளோட ஹார்ட். ரொம்ப சிம்பிளான அனாட்டமி. இந்த மாதிரியான மருத்துவ ஆலோசனைகளை நிறைய தெரிஞ்சுக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.